வணக்கம். மருத்துவர் முகமது சயீத் எம்எஸ் ஒரு சிறப்பான மருத்துவர். எந்த நேரத்தில் எந்த விழாக்கள் ஆனாலும் சொல்லிட்டு உடனே அந்த எந்த தலைப்பு கூட்டாலும் அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் சிறப்பாக பண்ணுவார். ஒரு சிறந்த மருத்துவர். இவருக்காகவே தோழர் வடிவேலு ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது என்கின்ற மாபெரும் தத்துவத்தை முன்பே சொல்லியுள்ளார். இருந்தாலும் அன்பின் மிகுதியால் என்னை பற்றி சில பல வார்த்தைகளை கூட்டலாக கூடியிருக்கின்ற மரியாதைக்குரிய தேசிய ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவை நடத்தும் மேலாளர் அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு உரிய வார்த்தைகளை ஒரு வார்த்தை கூட தவறாக பேசலாம், வாழ்க்கையினை மாற்றக்கூடிய உயிரினை காக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே உதிர்த்து மரியாதைக்குரிய ஐயா அமர்நாத் அவர்களுக்கு பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எவ்வளவு அழகாக பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல, எதை பேசுகிறோம் என்பதுதான் முக்கியம். நம் அனைவருக்கும் தேவையான அறிவுரைகளை, நடைமுறைகளை, பழக்க முறைகளை மிக தெளிவாக எடுத்து சொன்ன அவருடைய பாங்கு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. உங்களோடு சேர்ந்து நானும் அவரிடத்திலிருந்து அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை பாடமாக அவர் சொன்ன அந்த பாடங்களை ஏற்றுக்கொள்கின்றேன், கற்றுக்கொள்கின்றேன். ஐயாவுக்கு நன்றி. மரியாதைக்குரிய ஆய்வாளர் அவர்கள் எழில்நாதன் அவர்கள் எழில்தாசன் அந்த எழில் என்கின்ற பெயரை பார்த்தவுடன் நேற்று நான் பார்த்த பராசக்தி படம் ஞாபகத்திற்கு வந்தது. அந்த பராசக்தி படத்திலே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும், மொழி போராட்டம். அப்பொழுது வடநாட்டிலிருந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதிகாரி, உளவுத்துறை அதிகாரி வருவார். அவர் என்ன சொல்வார், எனக்கு இந்த தமிழ்நாடு போலீஸே வேண்டாம், எனக்கு மற்ற மாநிலங்களில் இருந்து தான் போலீஸ் வேண்டும் என்றார். உடனே அந்த முதலமைச்சர் கேட்பார், ஏன் இவனும் நம்மால் தானே என்று அவர் சொல்றார். பேர பாருங்க சார், எழில்வேந்தன், தமிழரசன், அன்பரசன், இந்த பேருக்கு வச்சு எப்படி சார் இந்த தமிழ் போராட்டக்காரர்களை அடக்க முடியும் என்று கேட்பார். அதுபோல இங்கே பார்த்தால் ஒரு பக்கம் மணிமாறன், மறுபக்கம் எழில்தாசன், இப்படி தமிழ் பெயரை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்து மரியாதைக்குரிய ஐயா அமர்நாத் அவர்கள் சொன்னார், விபத்து அதிகமாக நடைபெறும் நேரம் காலை 5 மணி முதல் 7 மணி வரை, மாலை 6 முதல் 7 மணி. ஏன்? அதற்கு பெயர் தான் இரண்டும் கெட்டாம் காலம். அது பகலும் அல்ல, இரவும் அல்ல. இதனைத்தான் ட்வைலைட் ஜோன் என்று கூறுவார்கள். இந்த ட்வைலைட் ஜோன் எனப்படுவது நம் வாழ்க்கையில் நாம் பார்க்கும் சிக்கல். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களையும் பார்த்து நான் தெளிவாகவே கூற விரும்புகிறேன், நாம் ஒன்றும் பரம்பரை பணக்காரர்கள் அல்ல. இந்த ஒரு தலைமுறையில் தான் இப்படி வசதியாக ஆடைகளை அணிந்து தூய்மையான ஆடைகளை அணியும் வாய்ப்பும், 3 வேளை நன்றாக சாப்பிடும் வாய்ப்பும், விருப்பப்பட்டால் ஸ்டார் பிரியாணிக்கு வாரத்திற்கு ஒரு தடவை செல்லும் வாய்ப்பும் இந்த தலைமுறையில் தான் நமக்கு கிடைத்துள்ளது. இதற்கு முந்தைய தலைமுறைக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. இது நமக்கான அரசாங்கங்கள், நமக்கான இயக்கங்கள் பெற்று தந்து சுத்தங்கள். அந்த பெரியவர்களை நாம் நினைக்கின்ற பொழுது ஒன்றை நினைக்க வேண்டும், பெற்றதெல்லாம் இந்த தலைமுறையில் தான் பெற்று இருக்கின்றோம். நாம் கவனமாக இல்லாவிட்டால் அடுத்த தலைமுறை இது எல்லாவற்றையும் இழந்து விடுவதற்கான வாய்ப்பு. நான் கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல், சமூக நீதி மட்டும் பேசவில்லை, உயிரை பற்றியும் பேசுகிறேன். ஏனென்றால் நாம் நம்முடைய பிள்ளைகளை கட்டுப்படுத்தாவிட்டால் அடுத்த தலைமுறை தறி கெட்டு தன்னையும் அழித்துக் கொண்டு பிறரையும் அழிக்கக்கூடிய பாவத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஐயா அவர்கள் சாலை விபத்துகளை மட்டும் மையமாக வைத்து பேசினார். உண்மை, சாலை விபத்து மட்டுமல்ல தோழர்களே, வாழ்க்கையை விபத்தாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இன்றைய இளைஞர்களிடத்தில் இருக்கின்றன. நான் எப்பொழுதுமே காவல்துறை அதிகாரிகளிடத்தில் மிகுந்த மரியாதையுடனும் அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளும் தன்மையும் உடையது. அதற்கு காரணம் என்னவென்றால், எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் நான் படித்த செயின்ட் மேரிஸ் ஹோலி கிராஸ், இங்கே தான் ஒரு பாடத்தை மட்டும் அந்த ஆசிரியர் சிஸ்டர்ஸ் அவர்களை கன்னியாஸ்திரிகள் என்று அழைத்திருக்கின்றன. அந்த ஹோலி கிராஸ் செயின்ட் மேரிஸ் கான்வென்ட் அதில் இருக்கக்கூடிய சிஸ்டர் ஒரு முறை சிஸ்டர் எலிசபெத் என்கின்ற எங்களுடைய ஹெட்மிஸ்ட்ரஸ் என்னை அழைத்து சொன்னார், "Say, no matter how talented you are,
at the end of the day it is discipline which wins என்று சொன்னார். அவர் ஏன் அதை எனக்கு சொன்னார் என்று எனக்கு பல நாட்களாக தெரியும். ஒருவேளை நான் வாளாக இருந்திருப்பேனோ, ஒருவேளை நான் ஏதாவது தவறு செய்திருப்பேனோ என்றெல்லாம் நினைத்திருப்பேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை. No matter how talented you are, நீங்கள் எவ்வளவு திறமை சார்ந்தவர்களாக இருந்தால், திறமை மிக்கவர்களாக இருந்தால், வேகமாக ஓட்டக்கூடியவர், லாபகமாக ஓட்டக்கூடியவர், எப்படி வேண்டுமானாலும் மிக சிறந்த ஓட்டுநராகவோ, நடத்துனராகவோ, மருத்துவராகவோ, என்னவாக அவர் காவல்துறை ஆய்வாளராகவோ, யாராக வேண்டுமானாலும் இருக்கிறது, வெற்றி உத்தரவாதம் கிடையாது. No matter how talented you are, at the end of the day it is discipline which wins என்று அர்த்தம். அதனைத்தான் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளவு சிறந்த வண்டிகளை வைத்துக் கொண்டாலும் சரி, அல்லது ஓட்டை உடைச்சல் வண்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் 30 வருடம் ஓட்டினாலும் சரி, 3 வருடம் ஓட்டினாலும் சரி, திறமையாக ஓட்டினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒழுக்கத்தை நாம் கையில் பிடித்துக் கொண்டு இருக்கும் வரையில் தான் நம்முடைய வெற்றி உத்தரவாதம். எப்பொழுது நாம் அந்த ஒழுக்கம் என்றால் தீய பழக்கத்தை பற்றி பேசுகிறேன். நாம் கற்றுக்கொண்டதை சரியாக முறையாக செய்யும் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறேன். நடைமுறை ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் நம் கையில் இருக்கும் வரையில் தான் நாம் வெற்றி பெறுவோம். இது உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களை அழைத்து கொண்டு போய் இப்பொழுது கூட தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலே மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார். ஒரு முறை MBBS MS பாஸ் பண்ண போதாது, 5 வருடத்திற்கு ஒரு முறை மறுபதிவு செய்ய வேண்டும் என்கின்ற சட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் அவர் மீது மிகுந்த கோபம், தமிழக முதல்வர் மீது. ஏன்? அதான் MBBS பாஸ் பண்ணுமே, MBBS தானே, MS நான் பாஸ் பண்ணல, அப்புறம் ஏன் அதை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மறுபதிவு வரைக்கும்? அதுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் உண்டு. அவர் என்ன கூறுகிறார்? இந்த 5 வருடத்திலே இந்த மருத்துவர், கண் மருத்துவரோ, பேதி மருத்துவரோ, எந்த மருத்துவரோ, தான் சார்ந்த துறையின் எத்தனை பாடங்களை, மாநாடுகளை இவர் பங்கேற்றிருக்கிறார். How many conferences related to your specialty have you attended? உதாரணத்துக்கு நான் கண் மருத்துவர் என்றால் கண் மருத்துவம் சம்பந்தப்பட்ட பாடங்கள், கான்ஃபரன்ஸ், கண்டினியூயிங் மெடிக்கல் எஜுகேஷன், இது போல நடைபெறுகிறது. அதிலே எத்தனை மாநாட்டுகளில் எத்தனை மணி நேரம் இவன் உட்கார்ந்து இருக்கிறான், அத்தனை மணி நேரங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸ் எனப்படக்கூடிய ஒரு மதிப்பெண் கொடுக்கப்படுகிறது. இத்தனை மதிப்பெண்களை இவர் இத்தனை வருடங்களில் பெற்றால்தான் மறுபதிவு செய்ய முடியும் என்கின்ற சட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு அது ஆரம்பத்தில் பிடிக்காவிட்டால் இப்பொழுது அது பிடித்திருக்கிறது. ஏனென்றால் அதற்கு பின்னால் ஒரு நியாயமான நோக்கம் இருக்கிறது. அது என்னவென்றால், எவ்வளவு சிறந்தவர்களாக நாம் இருந்தாலும் அவ்வப்பொழுது நம்முடைய தொழில் என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன, நம்முடைய கடமை என்ன, நம்மிடத்திலிருந்து இந்த சமூகம் எதை எதிர்பார்க்கிறது, புதிதாக எந்த தொழில்நுட்பம் நம்முடைய துறையில் வந்திருக்கிறது என்பதை கற்றுக்கொள்வதும் கடைபிடிப்பதும் நம் மீது கடமையாக்கப்பட்டது. அந்த வகையிலே இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த விழா ஒரு கண்டினியூவிங் மோட்டார் வெஹிக்கிள் எஜுகேஷன் போல இருந்தது. ஏனென்றால் ஐயா அவர்கள் அவ்வளவு தெளிவாகவும் விரிவாகவும் தோழர்களே, உங்களிடத்தில் பேசுவதற்காக நான் இப்பொழுது சில பல விஷயங்களை எழுதி வைத்தேன். அதிலே ஒன்றை கூறுகிறேன். அது உளவியல் ஒழுக்கம் சார்ந்தது. பல இடங்களிலே போலீஸ்காரர்கள், தம்பி எங்கவா, ஏன் முடி இவ்வளவு பெருசா வச்சுட்டு இருக்கு, ஒழுங்கா கட் பண்ண தெரியாதா, உங்க அப்பா மட்டும் சொல்லி கட் பண்ண கூடாதா என்று கேட்பார். பல பேர் நினைப்பார்கள். உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல இந்த மனித உரிமை பற்றி பேசுவதற்காகவே ஒரு பெரும் கூட்டமே தெரியும். அவன் முடியை அவன் தலையில் அவன் வளர்த்துக் கொள்ள தடையா பேசுவதற்கு கவிஞர்கள், அவர்கள் போலீஸ்காரர்கள் அவன் முடியின் மீது பொறாமைப்பட்டு அவர்கள் அப்படி பேசவில்லை. அவர்களுக்கும் சொந்த தலைவர்கள், அவர்களுக்கும் ஆண்டவர் நிறைய கோபாத்தலைகள் கொடுத்திருக்கிறார். இவர்கள் பேசுவதற்கு காரணம் என்னவென்றால், அடிப்படை ஒழுக்கம் அந்த தலைமுறைக்கு வர வேண்டும். அந்த வயதிலே என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை என்கின்ற உளவியல் அவர்களுக்கும் பொருந்திவிட்டால் நான் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற அசாத்திய துணிவும் சட்டத்தை மீறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாகிறது. ஆகையால் அடிப்படை போலீஸ்காரர்கள் நம்முடைய பிள்ளைகளையே நிறுத்தி ஹெல்மெட் போடல நிக்க வச்சிருக்காங்க. நான் யாருக்கு தெரியுமா, எனக்கு இவர் தெரியும், இப்படியெல்லாம் பேசி
அவர்களுடைய நேரத்தையும் நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கையையும் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. அங்கேயே அவனை விட்டு அவர் அடிக்கக்கூடாது. நாம் போய் 2 தட்டு நம்முடைய பிள்ளைகளை தட்டி ஒழுங்கா ஹெல்மெட் போடு, ஒழுங்கா லைசன்ஸோடு போ, உன்னை யார் வேகமா போக சொன்னது என்று அவர் முன்னாலேயே திட்டிவிட்டு வீட்டுக்கு அழைத்து வந்து அவர் அம்மா முன்னாடி திட்ட வேண்டும். இது கண்டினியூயிங் மெடிக்கல் எஜுகேஷன் போல 2 இடத்துல திட்டினாதான் அவனுக்கு ஏறும். இதனை செய்தால் மட்டும்தான் சமூகத்தில் ஒழுக்கம் நிலவும். அமெரிக்காவில் சிகாகோ நகரத்தில் ஒரு புதிய போலீஸ் அதிகாரி பதவியேற்றுக் கொண்டார். அங்கே ரன் டவுன் நெய்பர்ஹுட்ஸ் என்று ஒரு சில பகுதிகள் இருக்கும். ரன் டவுன் நெய்பர்ஹுட்ஸ் என்றால் குப்பை சாலையிலேயே இருக்கும். அழகான அமெரிக்கா ஒரு பக்கம், கண்ணாடி கூட தெளிவாக இருக்கும் அமெரிக்கா ஒரு பக்கம். மற்றொரு ரன் டவுன் நெய்பர்ஹுட்ஸ். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் குடிப்பார்கள், பள்ளிக்கூடத்திற்கு சரியாக போக மாட்டார்கள், போதைப் பொருளை பயன்படுத்துவார்கள். இவைகளை எல்லாம் ரன் டவுன் நெய்பர்ஹுட்ஸ் என்று அழைப்பார்கள். இந்த போலீஸ் அதிகாரி என்ன செய்தார்? பராக் ஒபாமாவிற்கு வேண்டியவர். நன்றாக நினைவு கொள்வார். பராக் ஒபாமா சிகாகோ நகரத்தில் சாப்பிட்டார். இந்த போலீஸ் அதிகாரியை போட்டவுடன் இவர் சென்று இந்த கருப்பர்களும் லத்தீன அமெரிக்கர்களும் மத்திய வருமானத்திற்கு கீழாக இருக்கக்கூடிய லோவர் கிளாஸ் பகுதிகளுக்கு சென்று வேறொன்றும் செய்ய மாட்டார். எங்கெல்லாம் இந்த ஆபாசமாக எழுதப்பட்டிருக்கிறதோ, உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆபாசம் சொல்றோம், ஐ லவ் கல்பனா, பாத்ரூம் பெருசா செதுக்கிட்டு ராஜராஜ சோழன் மாதிரி ஐ லவ் கல்பனா, பவானி ஹார்ட் குத்தி, இந்த பக்கம் சந்து, இது போல பல கல்வெட்டு கவிஞர்களை நாம் பார்த்தோம். இந்த போலீஸ் அதிகாரி சிகாகோவில் என்ன செய்தார்? எங்கெல்லாம் அது போல கிராஃபிட்டி எனப்படக்கூடிய இந்த கிறுக்கல்கள் இருக்கின்றதோ அதனை எல்லாம் அங்கே போதைப் பொருள் விட்டு சிறு குற்றங்கள் செய்து மாட்டுபவர்களை வைத்து சுண்ணாம்படிக்க வைத்தார். எல்லோரும் கேட்டார், சிகாகோவில் மாஃபியா பிரச்சனை இருக்கிறது, ஆல் கப்போனே என்கின்ற மாபெரும் ரவுடி இருக்கின்றான், அவன் போதைப் பொருளை கடத்துகின்றான், பெண்களை வைத்து தொழில் செய்கிறான், தங்கம் கடத்துகின்றான், மக்களை வீடுகளை விட்டு காலி செய்கிறான், சொத்தை அபகரிக்கிறான். அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த மிகச்சிறந்த போலீஸ் அதிகாரி எவனெல்லாம் கிறுக்கி இருக்கிறாரோ அங்கெல்லாம் சுண்ணாம்படித்துக் கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தார்களோ அங்கெல்லாம் ஆட்களை போட்டு வெளிச்சத்தை போட்டு வைத்தார். ஒபாமாவே அவரை கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கா? ஆர்கனைஸ் கிரைம், ஆர்கனைஸ் சிண்டிகேட்டை நீ வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நீ போய் சிறுநீர் கழிக்கும் இடத்தை சுண்ணாம்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அவர் சொன்னார், நீங்கள் சொல்லும் ஆர்கனைஸ் கிரைமுக்கு தேவையான எல்லா போர் வீரர்களும் குற்றவாளிகளும் இங்கிருந்து தான் கிளம்புகிறார்கள். இன்னொருத்தர் வீட்டு கண்ணாடியை உடைக்கிறானே அந்த சின்ன குற்றவாளி, உங்களுடைய பைக் சீட்ட பிளேட் வச்சு கிழிக்கிறானே அந்த குற்றவாளி, உங்களுடைய சைட் மிரரை வேணும் உடைக்கிறானே அந்த குற்றவாளி, நீங்க வெளியே வச்சுட்டு போன அண்டாவை எட்டி உதைச்சு சப்பையாகிறானே இந்த குற்றவாளி தான் நாளைக்கு ஆல் கப்போனை விட போய் யாரை தூக்கணும் என்று நிற்கின்றானே அந்த சிறிய குற்றவாளியை இந்த சிறிய செயல் தான் ஊக்குவிக்கிறது. அதை தடுத்தால் பெரிய குற்றங்கள் தடுக்கப்படும். இது சிகாகோவிலே நம்முடைய வாழ்நாள் காலத்திலேயே நடைபெற்ற ஒரு சம்பவம். எதற்காக இதனை கூறுகிறது என்றால், நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது மற்றவர்களை திருத்த முடியாது. நம்மைத்தான் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்மைத்தான் முதலில் திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நான் செய்யும் தொழிலில் ஒரு செயல் நான் செய்யக்கூடாது. பிறர் குறை கண்டுபிடிப்பதை தடுக்கும் வகையில் நடந்து கொள்வது வேறு. அது குறிப்பாக அரசு ஊழியர்களிடத்திலும் மருத்துவர்களிடத்திலும் அந்த பழக்கம் மிக அதிகம் உண்டு. அதற்கு பெயர் டிஃபென்சிவ் பிராக்டிஸ். அதாவது, இப்பொழுது மரியாதைக்குரிய தேசிய அவர்கள் எனக்கு அடி வயிற்றில் வலிக்கிறது என்று வருகிறார். உடனடியாக நான் அவரை ஆய்வு செய்து பார்த்துவிட்டு, இவருக்கு இருப்பது அமீபியாசிஸ் எனப்படக்கூடிய குறைபாடு, இதற்கு செகோரிடோசோல் மாத்திரை கொடுத்தால் சரியாகிவிடும் என்பது எனக்கு நன்றாக தெரியும், அதனை கொடுத்தால் அவர் சரியாகி விடுவார். இதற்கு பெயர் நார்மல் பிராக்டிஸ். டிஃபென்சிவ் பிராக்டிஸ் என்றால் என்ன? இந்த வயிற்று வலிக்கு அமீபியாசிஸ் காரணம் என்று எனக்கு படுகிறது, ஆனால் நாளைக்கு இவர் போய் கேஸ் கொடுத்துட்டா, இவன் என்னை சரியா பரிசோதனை பண்ணணும்னு சொல்லிட்டா, அதனால எதுக்கும் ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்துக்கணும், எதுக்கும் ஒரு சிடி பார்த்துக்கணும், எதுக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிடணும், எதுக்கும் இவருடைய 2 பாத்ரூம் பரிசோதனை பண்ணிடணும். 2
இப்படியெல்லாம் செய்து ரிப்போர்ட் தயார் செய்து என்னை காப்பாற்றிக் கொள்ளும் மருத்துவத்தை நான் செய்தால் அது சரியாக வரும். அதே போல நீங்களும், நான் இதை அறிவுரையாக சொல்லவில்லை, நான் பட்ட பாடத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் வண்டி ஓட்டும் பொழுது வேறு எவரும் நான் தவறு செய்ததை கண்டுகொள்ளக்கூடாது, கண்டுபிடிக்கக்கூடாது என்று நம் தவறை மறைப்பதற்கு செலவு செய்யும் நேரத்தை தவறே செய்யாமல் சரியாக செய்வதற்கு செலவிட்டால் அதை விட குறைவான ஆற்றல் தான் நமக்கு தேவை. அதற்காகத்தான் நம்முடைய கிறிஸ்துவ சகோதரர்கள் அடிக்கடி நான் கிறிஸ்துவர்களை மேற்கோள் காட்டுவதை தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. நான் அவர்களோடு தான் படித்தேன். அதனால் honesty is the best policy. Honesty is the best policy. ஒரு குற்றத்தை செய்யாமல் இருப்பதற்கான முழு முயற்சி எடுப்பதற்கு தேவையான ஆற்றல் நேரம் ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அதை மறைப்பதற்கு தேவையான ஆற்றலை விட மிக 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 குறைவு. ஆக நான் கற்றுக்கொண்டது ஒன்று, at the end of the day it is discipline. இரண்டாவது, honesty is the best policy. மூன்றாவது, a liar needs more memory. A liar needs more memory. அப்படி என்றால் என்னவென்றால், இந்த தப்பு செய்கிறவன், இந்த குற்றத்தின் பக்கம் நகர்கிறவர்களுக்கு சராசரி மனிதனை விட மிக அதிகமான அறிவு தேவை. ஒரு நல்லவனாக வாழ்வதற்கு அவ்வளவு அறிவு தேவையே இல்லை. ஒரு நல்லவனாக வாழ்வதற்கு அவ்வளவு அறிவு தேவையில்லை. வாழ்க்கையில் வெற்றி பெற நிறைய அறிவு தேவையில்லை, நிறைய உழைப்பு கூட தேவையில்லை. நேர்மையாக அந்த பாதையில் சென்றாலே வெற்றி வந்துவிடும். இந்த ஓவர்டேக் பண்ணணும், எது சாலையில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் கூட. எப்படியாவது அவனை எப்படி தட்டிட்டு நாம கொண்டு வரணும், எப்படியாவது அவன் தலைமுறை கால் வச்சு நாம முன்னுக்கு வரணும். இந்த குறிப்பிட்ட இந்த உந்துதல் இருக்கே, அதனை பல பேர் driven, aggressive என்றெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். நான் அதற்கு தெளிவான உண்மையான வார்த்தையை சொல்கிறேன், foolishness. இப்படியெல்லாம் முன்னேறி வாழ்க்கையில் நாம் முட்டாளாகி பல தீய கர்மங்களை சேர்த்து அதையெல்லாம் நம் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போவதை விட நேர்மையாக வாழ்ந்த எவருக்கும் கஷ்டத்தை கொடுக்காமல் நல்லபடியாக நாம் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்தார். அதுதான் உண்மையான வெற்றி. எனக்கு என்னமோ இவர் அந்த வெற்றியை ஏற்கனவே பெற்றுவிட்டார் என்று உள்ள கிடக்க கூறுகின்றது. அது உண்மையோ பொய்யோ ஆண்டவருக்கு தோன்றுகிறது. என்னென்ன அதிகாரிகளுக்கு பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிந்துவிடும் இவர்கள் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறார். உங்களுக்கே இந்நேரம் தெரிந்துவிடும், இவன் ஒழுங்கா போயிட்டு கூப்பிட்டு உள்ள உட்கார அந்த அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டா என் கூட ஒரு டாக்டர் இருக்காரு கூட சேர்த்து ஹேண்ட் லக்கேஜ் என்பது இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பரவாயில்லை, நான் ஹேண்ட் லக்கேஜாகவே இருக்கிறேன், ஆனால் ஃபர்ஸ்ட் எய்ட் ஹேண்ட் லக்கேஜாக இருக்க விரும்புகிறேன். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சூப்பர். இது நான் கற்றுக்கொண்டது கண் மருத்துவர் என்பதால் கூறுகிறேன். உங்களில் யாருக்காவது தூர பார்வை தெரியவில்லை என்றால் தயவு செய்து கண்ணாடி போட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் மனைவியோ காதலியோ உங்களை வயதானவர் என்று சொல்வார் என்று நினைத்து கண்ணாடியை போட்டுக் கொள்ளாமல் தயவு செய்து இருக்காது. இது ஓட்டுநர்களுக்கு மட்டுமல்ல, நடத்துனர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் நான் கூறுவேன். உங்களுக்கு தேவை என்றால் அது போடுதல். அது ஒரு குற்றமோ குறையோ ஊனமோ கிடையாது. மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் படி என்னை தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். இதோ என் முன்னால் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரே, இவருக்கு +1.25 பவர் 2 கண்களிலும் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு +1.75 குறைபாடு உங்கள் கண்களில் இருக்கிறது. உங்களுக்கு -0.5 சிலிண்டர் 90 டிகிரிஸ் உங்களுக்கு தேவை. இவருக்கு இடது கண்ணில் ஒரு கட்டி இருக்கிறது, அதற்கு ஆக்சிஃப்ளாக்சின் ஐ டிராப்ஸ் கொடுக்க வேண்டும். அந்த தோழருக்கு சிறு எழுத்து சரியாக தெரியாது, அவர் +1.5 போட்டால் தான் சரியாக படிக்க முடியும். அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இதுதான் உண்மை. இதை தெரிந்து கொண்டு நான் இங்கு உட்கார்ந்து கொண்டு கூறுகின்றேன். உங்களுக்கு ஒழுங்காக தெரியவில்லை என்றால் கண்ணாடி போடுங்கள், அதில் எந்த தவறு ஊனமும் கிடையாது. மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் படி பெஸ்ட் கரெக்டட் விஷுவல் அக்யூட்டி ஆஃப் 6/6 with or without glasses a person is permitted to be a driver. உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் கொடுத்தே ஆக வேண்டும். பல இடங்களில் இந்த பிரச்சனை வருகிறது, பல இடங்களில். தயவு செய்து அப்படி தயங்காது. இது பெஸ்ட் கரெக்டட் விஷுவல் அக்யூட்டி. அடுத்து, நான் ஆம்பூருக்கு வந்த பிறகு பெயர்களை கூற விரும்பவில்லை. ஒரு சில பள்ளிக்கூடங்களில் ஓட்டுநர்கள் என்னிடத்தில் வந்தார்கள்.
ஏன் வந்தார்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட பணக்காரர் நான் இவர்களுக்கெல்லாம் ஆபரேஷன் செய்யற செலவை ஏற்றுக்கணும்னு சொன்னதால் வந்தார்கள். தோழர்களே, திகிலூட்டும் தகவல். ஒருத்தர் கூட 6 மீட்டர் தூரத்தில் என்ன இருக்குன்றது தெரியலைங்க. 5 வருஷமா டிரைவரா ஓட்டி ஸ்கூல் பள்ளிக்கூட குழந்தைகளை 6x60 உங்களுக்கு தேவை 6x6 6x9 தேவை 6x60 வைத்துக் கொண்டு 5 வருடமாக குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மருத்துவர்கள் சான்றிதழும் கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினால் இந்த சமூகத்தில் குற்றம் எனப்படுவது ஒரு சிலர் மட்டும் செய்வது என்பது அல்ல, ஒட்டுமொத்த ஊரும் செய்துதான் குற்றம் செய்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஒன்றாக சேர்ந்தால்தான் குற்றம் நன்றாக நடக்கும். நீங்களும் நானும் ஒன்றாக ஒத்துழைத்தால்தான் குற்றம் நன்றாக நடக்கும். ஆகினால் யாரோ ஒருவரை குற்றவாளி ஆக்குவதற்காக நான் இங்க வரவில்லை. நாம் அனைவரும் குற்றவாளிகளாக இருக்கின்றோம். மிக சுலபமாக நாம் இந்த குற்ற வலையில் இருந்து வெளியே வர முடியும். நேர்மையாக இருக்கும். Honesty is the best policy. வண்டி வாகனம் ஓட்டும்போது உங்கள் வண்டி 100க்கு மேல் போகாது, அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கூறுகிறேன், ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பார்வை தேவை வண்டி ஓட்டும்போது? அறிவியல் ரீதியாக கண் மருத்துவ துறையில் கூறப்படும் தகவல் என்னவென்றால், ஒரு சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எதிரில் இருக்கும் சற்றேறக்குறைய 100 மீட்டர் தூரம் தெளிவாக தெரியுமே ஆனால் அவர் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம். 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு குறைவாக ஒருவருக்கு தெரியுமே ஆனால் அவர் உடனடியாக 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு வந்துவிட வேண்டும். ஏனென்றால் ரெஸ்பான்ஸ் டைம் என்கின்ற ஒன்று ஒவ்வொரு மனித உடலுக்கும் இருக்கிறது. இந்த ரெஸ்பான்ஸ் டைம் எனப்படுவது 120 கிலோமீட்டர் வேகத்தில் ஒருவர் செல்லும் பொழுது 20 மீட்டர் தூரத்தில் டிவைடரில் இருந்து மனிதனோ நாயோ ஆடோ மாடோ வந்தால் பிரேக் பிடிக்க வேண்டும், வண்டியை நிறுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் கண் பார்வையிலிருந்து மூளைக்கு சென்று மூளையிலிருந்து காணுக்கு செல்வதற்கான நேரம் அரை நொடி. இந்த அரை நொடிக்குள் அவர்கள் அந்த முடிவை எடுத்தால் மாடு தப்பித்தது. இதுவே ஒருவர் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தால் அதே 20 மீட்டர் தூரத்தில் இதே நாய் நரி ஏதாவது வந்தால் அவர்களிடத்தில் கிடைக்கும் அவகாசம் 3 நொடிகள். இதற்கு பெயர் தான் ரெஸ்பான்ஸ் டைம். இந்த மைக்கேல் ஷூமேக்கர், ஹைகோனன், இது போன்ற ஃபார்முலா 1 நம்முடைய நடிகர் அஜித் கூட அடிக்கடி வாகனத்தை வேகமாக ஓட்டுகிறார் என்று நீங்கள் எல்லாம் படித்திருக்கிறீர்கள். அங்கே அவர்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கப்படுகிறது? அவர்கள் வண்டியை வேகமாக ஓட்டவில்லை. ஆக்சிலரேட்டர் மீது கால் வைத்தால் அந்த வண்டி தானாக 300 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். அப்படியானால் இவர்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கப்படுகிறது? ரெஸ்பான்ஸ் டைம். வண்டியை ஓட்டுவது என்பது வண்டியின் திறமையையோ அதனுடைய சிசியையோ பொறுத்தது அல்ல. ஓட்டுநருடைய ரெஸ்பான்ஸ் டைம் பயிற்சி தான் இந்த மொத்த இது ட்ரைனிங் என்று கூறுகின்றார்களே, இந்த ஃபார்முலா 1 ரேசிங் ஸ்கூல் என்று கூறுகின்றார்களே. ஒருவேளை ஆய்வாளர் அவருடைய பிள்ளைகளை அனுப்ப வேண்டுமானால் துபாயிலே 2 வாரங்களுக்கு வேகமாக ஓட்டுவதற்கு பயிற்சியினை கொடுக்கிறார்கள். 2 வாரத்திற்கு கட்டணம் 17 லட்சம். ஃபெராரி, லம்போர்கினி கலாடோ, உருஸ் இது போன்ற வண்டிகளை வேகமாக ஓட்டுவதற்கு அந்த துபாய் சர்க்கியூட் எனப்படக்கூடிய அந்த பாதுகாப்பான இடத்தில் ஓட்டுவதற்கான பயிற்சி தொகை 17 லட்சம். அப்படி என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால், எங்கே வேகமாக போகக்கூடாது என்கின்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு தான் 17 லட்சம் ரூபாய் செலவு. இதைத்தான் நீங்கள் அனுபவம் மூலமாக கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவம் இவ்வளவு லட்சங்களுக்கு பெருமானது. இந்த அனுபவத்தை நீங்கள் இப்பொழுது செய்யும் தொழிலை ஒருவரை செய்ய வைக்க வேண்டுமானால், நீங்கள் பெற்றுள்ள அனுபவத்தை ஒருவர் பெற வேண்டுமானால் இவ்வளவு செலவு செய்ய வேண்டும். அதுபோக அந்த 2 வாரத்தில் குறைந்தது 100 மணி நேரம் அவர்கள் ஓட்டியாக வேண்டும். ட்ரைனிங் அவர்ஸ் என்று அதற்கு பெயர். அதனால்தான் உன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்று கேட்பார்கள். 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். விமான நிலையங்களில் விமானத்தை ஓட்டுவதற்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கேட்க மாட்டார்கள். ஃப்ளைங் அவர்ஸ் என்று கேட்பார்கள். நீ எத்தனை மணி நேரம் பறந்தாய், எத்தனை மணி நேரம் ஓட்டினாய் என்று கூறுவார். அப்படி பார்க்கும் பொழுது தோழர்கள்,
அனுபவங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் குறைந்தபட்சம் 10,000 மணி நேரங்களாவது அனுபவங்களாக இருக்கும். மால்கம் கிளாட்வெல் என்கின்ற ஒரு அறிஞர் கூறுகின்றார், ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட வேலையை, எந்த வேலையாக இருந்தாலும், முடி வெட்டுவதாக இருந்தாலும் சரி, ஷேவிங் செய்வதாக இருந்தாலும் சரி, கண் மருத்துவராக இருந்தாலும் சரி, ஆபரேஷன் பண்ணுறதாக சரி, எதுவாக இருந்தாலும் ஒருவன் சிறந்த நிபுணராக வர வேண்டுமானால் 10,000 மணி நேரம் அதே வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் வல்லுநராக முடியும். இதைத்தான் ப்ரூஸ் லீயிடம் கேட்டார்கள். உங்களை எதிர்த்து சக் நாரிஸ் போட்டியிட போகின்றார். அவர் வலது கையால் கழுத்திலேயே ஒரு கல்தா கொடுத்தால் மிகவும் வலிக்கும் என்று கூறுகின்றார்கள். இவர் மற்றொரு வீரர், இவர் 5 இடங்களில் அடிப்பார் என்றெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் யாரை பார்த்து பயப்படுகிறீர்கள்? நான் சக் நாரிஸை பார்த்து பயப்படுகிறேன். ஏனென்றால் அவன் அந்த ஒரே வேலையிலே கடந்த 5 வருடங்களாக செய்து விட்டு வருகிறான். ஆகையினால் எக்ஸலன்ஸ் is not Hard incoming call. Excellence is a habit. Excellence is a habit. ஆகையினால் பாதுகாப்பாக ஓட்டுவது எனப்படுவது எந்த வாகனத்தை ஓட்டுகிறோம், யாருக்காக ஓட்டுகிறோம் என்பதை எல்லாம் தாண்டி உங்களிடத்தில் அந்த பங்கு இருக்கிறது. நீங்கள் எந்த பழக்கங்களை ஓட்டும் பொழுது பயன்படுத்த போகிறீர்களோ அதே பழக்கம் தான் உங்கள் அந்த ரெக்லெஸ் டிரைவிங். ஒரு சிலர் இருக்கிறார்கள், பார்த்துக்கலாம், எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த ரெக்லெஸ் கடைசியாக அந்த ஆபத்தில் தான். ஆகினால் ஒரு தனி மனிதன் தவறுகளை செய்து ஆபத்தில் மாட்டுவது அவனுடைய விருப்பம். ஆனால் காவல்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், ஓட்டுநர்களாகிய நாம் நம்மை மட்டும் பார்க்கக்கூடாது, சமூகத்தையே பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம் கையில் மிக அதிகமான அதிகாரம் இறைவனால் வழங்கப்பட்டு விட்டது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நான் ஒரு நல்ல கண் மருத்துவனாக இருந்தால் மட்டும்தான் ஆம்பூரில் இருக்கும் பலர் ஒழுங்காக படிக்கும். நான் என் வேலையை ஒழுங்காக செய்யாவிட்டால் பல பேருடைய வாழ்க்கை பாதிக்கும். ஏனென்றால் நான் இருக்கும் நிலையாக இப்படி வைக்கப்படும். ஒரு ஊரிலே பவர் கட் வர வேண்டியதாயிருக்கும். எந்த இடத்தில் அந்த மின்வெட்டு வருகின்றதோ அதை பொறுத்து தான் பாதிப்பு அதிகம். உதாரணத்திற்கு நாயக்கநேரியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளிலே மின்வெட்டு ஏற்பட்டால் அதிகபட்சம் 25 பேருக்கு பாதிப்பு. அதே மின்வெட்டு அரசு மருத்துவமனையில் ஏற்பட்டால் 25 பேர் உயிரை இழந்து விடுவார்கள். அதே மின்வெட்டு, ஆனால் அதிக பாதிப்பு. ஏனென்றால் நாம் அதிகார மையங்களுக்கு அருகில் இருக்கின்றோம். ஆகையினால் நம்முடைய பொறுப்பு மற்றவர்களை விட அதிகமாகிறது. ஆகையினால் நீங்களும் நானும் காவல்துறை அதிகாரிகள் இன்று போல் இல்லாமல் இதைவிட அதிக பொறுப்பு மற்றும் என்றைக்கும் செயல்படும் சமூகத்திற்கும் நாம் இருந்த குடும்பத்திற்கும் நம்மை படைத்த இறைவனுக்கும் உண்மையாக இருந்து நல்லபடியாக வாழ்வது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் விடைபெறுகிறேன்.